பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமீன். அன்பு நிறைந்தவர்களே, பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான, வழி தவறி செல்கிறவர்களுக்கு துணையான, தீய சக்திகளை நடுநடுங்கச் செய்கிறவரான, அற்புதங்களை செய்கிறவரான, அவதிப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளிக்கின்றவரான, பில்லி சூனியங்களை எரிக்கின்றவரான நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாருக்கு வணக்கம் செலுத்துகிற பிள்ளைகளாக இதோ இந்த மார்ச் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் ஆராதனை டிவி என்கிற வலையொலிதளம் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பின் வழியாக புனிதர் பதுவை அந்தோணியாரினுடைய பிரசன்னத்தில் இதோ நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட அநேக ஆசீர்வாதங்களுக்காக இறைவனுக்கு புனிதரோடு இணைந்து நன்றி கூறி, தொடர்ந்து புனிதரின் பரிந்துரையால் இம்மாதம் முழுவதும் இறைவனின் பராமரிப்பு நமக்கும் நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளுக்கும் குறைவின்றி கிடைக்கப் பெறும்படியாக இதோ புனிதரின் திருச்சுருபத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக இந்த நவநாள் ஜெபத்தில் நம்மையே இணைப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோவும் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய சிறப்பு மன்றாட்டுக்களை, நம்மிடம் ஜெப உதவிகள் கேட்டிருக்கிற பிள்ளைகளை இதோ புனிதரின் வல்லமை நிறைந்த அந்த பரிந்துரைக்குள்ளே அமைதியில் வேண்டி ஒப்புக் கொடுப்போம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம்
இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவரின் ஆளுகைக்குள் நம்மையே நாம் ஒப்புக்கொடுப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்று கடவுள் தன் பிள்ளைகள் தம்மோடு வாழ்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் ஒப்புரவாகும்படியாக சிறப்பான ஒரு காலத்தை கொடுத்திருக்கிற இந்த தவ நாட்களில் மார்ச் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையாக அமைந்திருக்கிற இந்த நாளில் இறைவனின் இரக்கத்தினாலும் அன்பினாலும் ஆட்கொள்ளப்பெற்ற புனிதரா தன்னாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தன்னால் ஆற்றப்படுகிற ஒவ்வொரு புதுமையினாலும் கடவுளின் அன்பின் கடவுளின் பேரிரக்கத்தின் படைக்கலனாக செயல்பட்ட இதோ புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிறனா. திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 57 தன் உள்ளத்தின் உணர்வுகளாய் ஒப்புக்கொடுக்கும் இந்த வார்த்தைகளைப் போல, கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார் என்று தம் நம்பிக்கையை, தம் நன்றியை
ஆண்டவரின் திருப்பாதம் ஏறெடுக்கிற அதே மனநிலையை கொண்ட பிள்ளைகளா இதோ கடவுளின் இரக்கத்தை, அவருடைய நிறை அருளை பெற்றுக்கொள்ளுகிற சிறப்பான இந்த நாட்களில் குறிப்பாக நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி இயேசுவே என்மேல் இரங்கும் என்று நம்மையே சரணாகதியாக்கக்கூடிய இந்த நாட்களில் இந்த ஆண்டவரை உற்று நோக்கும். தன் பிள்ளை குரல் எழுப்பி தன்னை நோக்கி என் மீது இரங்கும் என்று வேண்டுகிற போது மனம் இறங்குகிறவர். இதோ இந்த நாளில் எசாயா இறைவாக்குகள் வழியாக நம் முன் வைக்கப்பட இருக்கிற முதல் வாசகத்தில் எசாயா புத்தகம் முதல் அதிகாரம் 16 தொடங்கி 20 வசனங்களிலே, என் மகனே, என் மகளே, இதோ உன் பாவங்கள் கடும் சிவப்பாயிருந்தாலும், இரத்த சிவப்பாயிருந்தாலும் உறை பனி போல் நான் உன்னை வெண்மையாக்குவேன். வெண் பஞ்சு போல உன் இதயத்தை நான் வெண்மை நிறமாய் மாற்றுவேன் என்று தன் பிள்ளைகள் புனிதமாக்கப்படவே, தன் பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதில் கருத்தாயிருக்கிறவர். இந்த நாளின் நற்செய்தி வழியாக கூட பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் நம் முன்பாக வைத்து அவர்கள் சொல்லுவதன்படி வாழுங்கள், ஆனால் அவர்கள் செய்கிறபடி ஒருபோதும் நீங்கள் நடவாதீர்கள் என்று சொல்லும் செயலும் வேறு வேறாக இருக்கக்கூடிய, வேஷம் தரித்துக் கொள்ளுகிற நிலைகளை எல்லாம் விட்டொழித்து உண்மையாய் என்னை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுகிற என் பிள்ளையின் உள்ளத்தை நான் ஆளுகை செய்வேன் என்று சொல்லுகிறவரா, உன் அன்பனாக, உன் நண்பனாக, உன் அருகிலேயே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவரிடம் இதோ இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்மையே நாம் இணைத்து இறைவனின் பேரன்பை, பேரிரக்கத்தை புனித அந்தோனியார் வியந்து அந்த ஆளுகைக்குள்ளே தன்னையே கையளித்து அவர் வழியாக அநேக நன்மைகளை செய்ததைப் போலவே நாமும் இந்த நற்கருணை ஆண்டவரின் ஆளுகையினால் நம் உள்ளம் புதுப்பிக்கப்படும்படியாக, நம் இல்லம் புதுப்பிக்கப்படும்படியாக, நம் தேவைகள் அவருடைய இரக்கத்தினால் சந்திக்கப்படும்படியாக நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை ஆண்டவர் நிறைவாய் கண்ணோக்கும்படியாக இயேசுவிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றே. உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறே. உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றே, உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றே, உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றே, உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றே. உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றே. பாவியாய் எனதன்பை மறந்து நீ சென்றாலும், பாவியாய் எனதன்பை
மறந்து நீ சென்றாலும் பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கிறேன். சோதனையால் வேதனையில் சோர்ந்து நீ துவண்டாலும், சோதனையால் வேதனையில் சோர்ந்து நீ துவண்டாலும் அன்னையாய் அரவணைத்து காத்திடுவேன். உன்னை அன்னையாய் அரவணைத்து காத்திடுவேன். உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கிறேன். உண்மை நீதி வாழ்வினிலே எதிர்ப்பு நீதம் வந்தாலும், உண்மை நீதி வாழ்வினிலே எதிர்ப்பு நீதம் வந்தாலும் உறுதி தந்து உன்னை நான் உயர்த்திடுவேன். என்றும் உறுதி தந்து உன்னை நான் உயர்த்திடுவேன். உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கின்றேன். பிரியமான பிள்ளைகளை, உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் கொண்டு வரும் பலிகளால் என்னை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது. நொறுங்கிய குற்றத்தை உணர்ந்த உள்ளத்தையே நான் விரும்புகிறேன் என்று தன் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிற தெய்வம். ஒருபோதும் நான் உன்னை மறப்பதே இல்லை. உன் அன்பனாக உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். இதோ அன்பனாக நண்பனாக புனித பதுவந்தி அந்தோணியாரை ஆட்கொண்ட தெய்வம் நம்மையும் ஆட்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறார். இல்லம் எழுந்து தன் பிள்ளைகளின் உள்ளங்களை ஊடுருவி பார்க்கிற இந்த ஆண்டவரிடத்திலே நம்மையே நாம் ஒப்புக்கொடுப்போம். நம்முடைய குற்றங்கள் குறைகளோடு நம்மை ஒப்புக்கொடுப்போம். நம் உள்ளத்தை திறந்து நம்மை ஒப்புக்கொடுப்போம். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் மறவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறவரே, பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ? அப்படியே அவள் மறந்திடனும். நான் உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறவன். இதோ தாய் அன்பினாள் புனித பதுவை அந்தோணியாரின் அருட்காவலுக்குள்ளே உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நீர் வழி நடத்தி
அநேக நன்மைகளால் உம் பிள்ளைகளை நிறைத்திருக்கிறேன். நன்றி அப்பா. நல்லவரே, போதுமானவரே, உம் பிள்ளைகளை அன்பு செய்கிறவரே, உம் பிள்ளைகள் மீது இரக்கத்தை பொழிகிறவரே, கடந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் உம் வல்லமையால் உம் பிள்ளைகள் எங்களை காத்து வழி நடத்தி இருக்கிறார். உம்மை நோக்கி கரம் உயர்த்தி கண்களை ஏறெடுத்து இதயத்தை உம்பால் எழுப்பிய பிள்ளைகளினுடைய எல்லா வேண்டல்களுக்கும் பதில் தந்திருக்கிறேன். உம் பிள்ளைகளினுடைய சுமைகளை இறக்கி வைத்திருக்கிறேன். உம் பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் தந்திருக்கிறேன். உம் பிள்ளைகளுக்கு மருந்தும் மருத்துவருமாக இருந்து பூரண சுகத்தை உம் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். உம் பிள்ளைகளின் வாழ்வுக்கு முன்பாக இருந்த வளர்ச்சி பாதைக்கு முன்பாக தடையாயிருந்த அத்துணை தடைகளையும் உடைத்து போட்டிருக்கிறேன். நன்றி அப்பா. நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, வேலையில் உயர்வை கொடுத்திருக்கிறீரே, சம்பள உயர்வை கொடுத்திருக்கிறீரே. இது என் வாழ்க்கையில் நடக்குமா என்று ஐயப்பாடுகளால் கட்டுண்ட நிலையில் இருந்த உம் பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து இதோ நான் காரியங்களை வாய்க்கும்படியாய் பண்ணுகிறேன் என்று சொல்லி உம் பிள்ளைகளுக்கு தயவு காட்டி இருக்கிறேன். நன்றி அப்பா. நல்லவரே, உம்முடைய பேரன்பினால் பேரிரக்கத்தினால் உம் பிள்ளைகள் உமக்குரிய ஆசீர்வாதங்களை புனித அந்தோனியார் வழியாக பெறும்படி செய்தீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். குறிப்பாக சிபிஎஸ்இ பொது தேர்வுகளை எதிர்கொண்டவும் பிள்ளைகளுக்கு நீரே ஞானத்தை, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தியை கொடுத்து சிறப்பாய் இந்த தேர்வுகளை உம் பிள்ளைகள் நிறைவு செய்யும்படியாய் கிருபை செய்திருக்கிறீர். நன்றி அப்பா. நல்லவரே, இதோ இந்த மார்ச் மாதத்தையும் உம் திருமுன்பாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உள்ளத்தை திறந்து உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிற மகனே, மகளே, உனக்கு நான் என்றும் உதவியாயிருப்பேன். ஒரு நண்பனை போல, ஒரு அன்பரை போல, தாயாக தந்தையாக கூடவே இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறேன். நாங்கள் உமக்கு விரோதமான வாழ்க்கையை வாழ்ந்தால், உதட்டளவில் நம்பிக்கையை அறிக்கையிட்டு உள்ளத்தில் நம்பிக்கைக்கு விரோதமாக நாங்கள் வாழ்ந்தால், உதட்டிலே உம்மை புகழ்ந்து வெளியிலே நாங்கள் எங்களுக்கு விருப்பமான காரியங்களை செயல்படுத்தினாலும், எங்களுடைய வலு குறைந்த இயல்புகளை எல்லாம் ஆண்டவரே நீ பொருட்படுத்தாமல், இதோ உன் பாவங்கள் இரத்த சிவப்பாயிருந்தாலும், கடும் சிவப்பாயிருந்தாலும் உரை பனி போல நான் வெண்மையாக்குவேன் என்று உம் இரக்கத்தை எங்களுக்கு வாக்குறுதியாய் தருகின்ற உம்முடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிற இந்த அற்புதமான நாட்களிலே எங்கள் உள்ளங்கள் உடைக்கப்படும்படியாக இறுகிய கல்லான இதயத்தோடு வாழ்கிற அத்துணை எங்களுடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும்படியாக உமக்கு முன்பாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரமாக நீ தந்திருக்கிற யாவற்றையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் மேற்கொள்ளுகிற பயணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ அரசு பொது தேர்வை 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு என்கிற நிலைகளிலே இந்த நாட்களிலே எழுத காத்திருக்கிற உம் பிள்ளைகளை, இன்னும் பள்ளி ஆண்டின் இறுதி தேர்வுகளை எழுத தங்களையே கையளிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டு முழுவதும் நான் படித்தது என் மனதில் தங்குமா? கேள்வித்தால் எப்படி அமையுமோ? சரியான பதிலை எழுதி அதிகமான மதிப்பெண்களை நான் பெறுவேனா? என்னை குறித்து என்னுடைய பெற்றோரும் ஆசிரியர் பெருமக்களும் கொண்டிருக்கிற எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுவேனா என்கிற ஏக்கத்தோடு, இயேசுவே, புனித அந்தோனியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து வருகிற எனக்கு
என் பிள்ளைகளுக்கு உதவும் ஐயா என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் நீர் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த நாட்களிலே சீதோஷண நிலை மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழல், காலையிலே கடும் குளிராகவும் பகல் நேரத்திலே கடுமையான வெயிலாகவும் உம் பிள்ளைகளை வாட்டி வதைத்து பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் புதிய புதிய நோய்களுக்கும் உடைய பிள்ளைகள் பலியாகிற இந்த நாட்களிலே என்ன நோயினே தெரியல, என் புள்ளப்படாத பாடுபடுதுப்பா என்று சொல்லி கைகளை மீறி செலவு செய்கிற நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்ட பிள்ளைகளாக மருத்துவமனைகளை நாடி மருத்துவர்களை நாடி மருத்துவருமாக இருக்கிறோமை நோக்கி கைகளை உயர்த்தி, இயேசுவே எங்கள் பிள்ளைகளுக்கு நலம் தார். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உம் வல்லமை உம் பிள்ளைகளுக்குள்ளே பாய்ந்தோடி உம் பிள்ளைகளுக்கு தொல்லையாய் எழுந்திருக்கிற எல்லா நோயின் கட்டுக்களையும் உடைய வல்லமையால் உடைத்து போடும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி உம் பிள்ளைகள் ஏங்கி தேடுகிற நன்மைகளால் உம் பிள்ளைகளை இந்த நாட்களிலே நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, என் பிள்ளைக்கு திருமண வயது அது நடந்தும் நல்ல ஒரு மணமகன் மணமகளுக்கு இன்னும் வரவில்லையே என்று ஏங்குகிற பெற்றோரின் கண்ணீரை பார். உம் பிள்ளைகளுக்கு புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக நல்ல வாழ்க்கை துணையை காட்டு, நல்லதொரு வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதியும். உம் பிள்ளைகள் விரும்பின காரியங்களில் இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி உம் பிள்ளைகளுக்கு உயர்வையும் உம் பிள்ளைகளுக்கு மன நிறைவையும் உம் பிள்ளைகளுக்கு அநேகர் பார்வையிலே ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை காண்பதற்காய் நன்றி. உமது பேர் இரக்கத்தை புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக இதோ இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே உன் முன்பாக தங்கள் உள்ளத்தை உயர்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் பொழிந்து உம் பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்துவதற்காய் நன்றி. இந்த உலகத்தின் பின்னே உம் பிள்ளைகளை ஓடச் செய்து போதை பழக்க வழக்கங்களுக்குள்ளே தங்களை தொலைத்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவரே நீர் ஆழமான மனமாற்றத்தை கொடுத்து உம் பிள்ளைகளினுடைய பாவ அசுத்தங்களிலிருந்து அழுக்குகளிலிருந்து நீர் விடுதலை கொடுத்து உம் பிள்ளைகளுக்கு புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்காய் நன்றி. உம் பிள்ளைகளுக்கு ஞானத்தை உம் பிள்ளைகளுக்கு கைவன்மையை கொடுத்து அரசு பொது தேர்வுகளை சிறப்பாய் எதிர்கொண்டு அதிகமான மதிப்பெண்களோடு வாழ்வின் அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல உம் பிள்ளைகளுக்கு ஞானத்தை உம் பிள்ளைகளுக்கு நினைவாற்றலை உம் பிள்ளைகளுக்கு நற்சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவர் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்பியர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். வருள்ளடையாளத்தை தாழ்ந்த பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்க யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா, இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறர் நலம் காத்து அன்பிலெல்லாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித பதுவை அந்தோணியாரின் அன்பு பக்தர்களாக உலகின் வெவ்வேறு பகுதிகளில் வாழ்கின்ற நீங்கள் இதோ ஆராதனை டிவி என்னும் வலையொலிதளம் வழியாக
ஒரே குடும்பமாக இறை பிரசன்னத்தில் இந்த திருப்பலி வழியாக புனித அந்தோணியார் வழியாக கடந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் பெற்றுக்கொண்ட அத்துணை ஆசிர்வாதங்களுக்காக நன்றி இறைவா என்று சொல்லவும், இந்த மார்ச் மாதத்திலும் புனிதரின் பரிந்துரை நம் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக இந்த ஆசிரை நாம் பெற்றுக்கொள்ள துணையாக இரவு பகல் என தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஆராதனை டிவி அன்பு பணியாளர்கள், இதை தாங்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளத்திற்காகவும் இறைவேண்டல் செய்கிற இந்த ஒரு சிறப்பான தருணத்தில் உலகளாவிய நாடுகளை ஆண்டவரின் பாதத்தில் சிறப்பாக நாம் ஒப்புக்கொடுப்போம். குறிப்பாக அமெரிக்க ஈரான் இந்த ஒரு போரினால் வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற பதற்றம், வாழ்வாதாரத்திற்காக உலகின் பல பகுதிகளில் இருந்து குடியேறியிருக்கக்கூடிய மக்கள் படக்கூடிய துன்பங்கள், வாழ்வை குறித்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு நெருக்கடியான நிலைகள் அனைத்தையும் ஏதோ நம் பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் வல்லமை மிகுந்த பரிந்துரைக்குள் வைத்து இந்த திருப்பலியில் அருள் வேண்டுவோம். சிறப்பாக 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பொது தேர்வுகள், செய்முறை தேர்வுகளை கடந்து இந்த எழுத்து தேர்வுகளை எதிர்நோக்கி இருக்கிற இந்த பிள்ளைகளையும், இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற பயங்கள் நீங்கி தெளிவோடும் நிறைவான அந்த ஞாபக சக்தி நினைவாற்றலோடும் எந்த உடல்நல குறைவுமின்றி இந்த தேர்வுகளை திறம்பட செய்வதற்கு இறைவனின் அருளை இந்த திருப்பலி வழியாக வேண்டி பெறுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையாகிய எங்களை முடிவில்லா பேரிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. ஏனெனில் உம்மாலன்றி சாவுக்கு உரிய மனித இனம் வீழ்ச்சியுறும். அது என்றும் உம்புதவிகளால் தீமைகளிலிருந்து விடுவிக்கப்படவும் மீட்புக்கு உரியவற்றுக்கு இட்டு செல்லப்படவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 10 மற்றும் 16 தொடங்கி 20 முடிய. எருசலேமே, உன்னை ஆள்கிறவர்களும் உன் மக்களும் சோதோம் குமரோவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் முன்னிருந்து அகற்றுங்கள். தீச்செயலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனம் உவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்மையாய் வாழுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 50 பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பழிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்களோ ஒழுங்கு முறைகளை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என்ன எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்கள் உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல
நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 23 1 தொடங்கி 12 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே சகோதரர்களே, கோடி அற்புதர், அருள்வாக்கு புனிதர், இறைவனின் பேரன்பினால் தூண்டப்பெற்றவர், இறைவனின் பேர் இரக்கத்தை அநேகருக்கு தம் புதுமைகளால் வெளிப்படுத்தியவர். அந்த புனிதரின் பெயரால் இந்த தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்குள்
ஒரே குடும்பமாக ஆராதனை வலையொலி தளம் வழியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த தவ காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஜெபங்கள், மேற்கொள்ளுகிற நோன்புகள், செய்யக்கூடிய அறச்செயல்கள் உண்மையான பலனை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதா? ஒருவேளை இவற்றை செய்தும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் நான் உணர முடியவில்லை என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? இன்றைய நாளினுடைய 2 வாசகங்களும் மிக அற்புதமான ஒரு சிந்தனையை நம் முன்பாக கொண்டு வருகின்றது. நம்முடைய எண்ணத்தில் தூய்மை இல்லாத போது, நம்முடைய சொல்லில் நேர்மை இல்லாத போது, நம்முடைய செயல்களில் பிறரன்பு இல்லாத போது ஜெபம் செய்யறது வேஸ்ட்டு, நோன்பு இருப்பது வேஸ்ட்டு, அறச்செயல்கள் செய்வதும் வீணே. ஆம் அன்புக்குரியவர்களே, எண்ணத்தில் தூய்மையை கொண்ட பிள்ளைகளாக, சொல்லில் நேர்மையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, செயலில் பிறர் நலம் பேணக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ்கிற போதுதான் இந்த ஜெபமும் தவமும் தர்ம செயல்பாடுகளும் ஆண்டவரினுடைய நிறைவான ஆசீரை நமக்கு கொண்டு வரக்கூடிய வாய்க்கால்களாக மாறுகின்றன. இன்றைக்கு ஆண்டவர் முதல் வாசகத்திலே சாமியெல்லாம் கும்பிட்ற மாதிரி நல்லதான் கோயிலில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுடைய கொண்டாட்டங்களுக்கு எந்த குறைச்சலும் இல்லை, ஆரவாரங்களுக்கு குறைச்சல் இல்லை, அழகுபடுத்துதலில் குறைச்சல் இல்லை, விளம்பரப்படுத்துதலில் குறைச்சல் இல்லை. டாம் டூம் என்று திருவிழாக்கள், பரிகார செயல்பாடுகள், பலிபூசைகள், கொண்டாட்டங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் ரொம்ப ஜோரா நடக்குது. ஆனால் உன்னை கழுவி நீ தூய்மைப்படுத்தினாயா? உன் உள்ளத்தை ஆண்டவருக்கு முன்பாக கொட்டினாயா? உன் தீச்செயலை கடவுள் திருமுன் அகற்றக்கூடிய அந்த முயற்சியை நீ முன்னெடுத்தாயா? தீமை செய்தொலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேட கற்றுக்கொள்ளுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் என்று எப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிற, நேர்மையை தூய்மையை வெளிப்படுத்துகிற ஆன்மீக செயல்பாடுகள் அமையணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம அநியாயமாக வட்டி வாங்கி நம்மோடு இணைந்து அந்த திருவிழா மகிழ்ச்சியில் இருக்க வேண்டியவனை பட்டினியாக போட்டு தேர் திருவிழாவை ஜாம் ஜாம்னு கொண்டார். என்னுடைய பெயர் அதில் வரும் அளவுக்கு மின் விளக்கை சற்று சாரமாக ஆடம்பரமாக என்ன மாதிரி தேர் ஜோடிச்சுட்டாங்க தெரியுமா? அப்பா அந்த கோயிலில் பயங்கர லைட் செட்டிங்ப்பா, புகழ வேண்டும், பிறர் பெருமையாக நினைக்க வேண்டும் என்று சமயத்தையே, இறைவனோடு நமக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவை வெளிப்படுத்தக்கூடிய, வெளிப்படையாக இருக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளையே சுயநலக்காக, தற்பெருமைக்காக, ஆணவத்திற்காக வளைத்து போடுகிற செயல் என்பது வன்மையாக இறைவனால் கண்டிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு முதல் வாசகத்தின் வழியாக இறைவனை நீ அன்பு செய்கிறாய் என்று சொன்னால், அந்த அன்பு என்பது பிறர் நலம் பேணுதலில் வெளிப்பட வேண்டும். அதனால்தான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், பிறர் நலனை குறித்து சிறிதும் அக்கறை இல்லாமல் நாங்கள் போதிப்போம், போதித்து கொண்டே இருப்போம்.
போதிக்கிறது தான் எங்கள் வேலை. நாங்கள் போதிக்கிறத வாழ்கிறோமாங்கிறத பார்க்கறது உங்கள் வேலை இல்லை என்பதை போல வாழ்ந்து கொண்டிருந்த இயேசுவின் காலத்து சமய தலைமை, பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், அவர்களை குறித்த இயேசுனுடைய விமர்சனத்தை பாருங்கள். அவங்கெல்லாம் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள். இப்போ திருப்பணியாளராக நான், திருத்தொண்டர், எனக்கு அடுத்த நிலையில் கீழே இருக்கிறவர், எனக்கு மேலே ஆயர், அதற்கடுத்து பேராயர், கர்தினால், இவங்க எல்லாருமே திருத்தந்தையின் வழி அதிகாரத்தை கொண்டிருக்கிறோம். முதல் திருத்தந்தையாக இயேசுவால் நமக்கு கொடுக்கப்பட்டவர் புனித பேதுரு. அப்போ இயேசுவிடமிருந்து பேதுரு பெற்ற அந்த அதிகாரத்தை திருத்தந்தையினுடைய வழித்தோன்றல்களாக இருக்கிற இந்த அதிகார அமைப்பில் இருக்கிற திருத்தொண்டர் வரை எல்லாருமே அந்த அதிகாரத்தை கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. ஆனால் இன்றைக்கு தாழ்ச்சியோடு உங்கள் முன்பாக இயேசு சொன்னதைப் போலவே சொல்லுகிறேன், நாங்கள் செய்வதைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு எளிமையை வாழ்வாக்க வேண்டிய, நீதியை மக்களுக்கு மத்தியிலே நிலைநாட்ட வேண்டிய திருப்பணியாளர்களின் வாழ்வு என்பது ஏறக்குறைய இந்த பரிசேயர்களின், மறைநூல் அறிஞர்களின் வாழ்க்கையை ஒத்த ஒன்றாகவே ஆணவத்திற்காக, ஆடம்பரத்திற்காக, அதிகார பசி கொண்டதாக, துளியும் மக்கள் நலன் பேணாத, பிறர் நலம் பிறர் அன்பு காட்டாத ஒரு போலித்தனமான ஒரு வாழ்வு என்பது இங்கும் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இயேசு மிக தெளிவாக அந்த விமர்சனத்தை பதிவு செய்கிறார். அவங்க சொல்றத கேளுங்க, ஆனால் ஒருபோதும் அவர்கள் செய்வதைப் போல் நீங்கள் செய்ய வேண்டாம். ஏனென்றால் அங்கே உண்மை இல்லை, அங்கே நீதி இல்லை, அங்கே துளி கூட பிறர் அன்பு இல்லை. சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி, நீ இதை கட்டணும், நீ இதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த பரிகாரம் பண்ணணும், லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக கொடுக்குறோம் நாங்கள். ஆனால் அந்த சொல்லக்கூடிய காரியங்களில் எந்த அளவுக்கு அவற்றை என் வாழ்வு இன்றைக்கு வெளிப்படுத்துகிறது என்பது ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒரு நிகழ்வை உங்கள் முன்பாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய உறவுக்காரர், அவருடைய பையனும் அருள் பணியாளராக இருக்கிறார். உடல் நலமில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார். நானும் அவருடைய மகனினுடைய நண்பர் அருள் பணியாளரும் மருத்துவமனைக்கு அவரை பார்ப்பதற்காக போகிறோம். போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு இடையில் மருத்துவர் ஒரு சில பரிசோதனைகளுக்காக வரவேண்டிய அந்த ஒரு சூழலில், சரி கொஞ்ச நேரம் வெளியில் இருந்துட்டு மீண்டும் உள்ளே செல்வோம் அப்படி சொல்லிட்டு மருத்துவமனைக்கு வெளியில் வந்து நின்னோம். மருத்துவர் வந்து சென்று விட்டார் என்று சொல்லி அந்த நபருடைய மனைவி, எனக்கு உறவு முறையில் அக்கா, அவங்க ஃபோனில் சொன்னாங்க, டாக்டர் போயிட்டாருப்பா வாங்கப்பா அப்படின்னு. சரி என்று சொல்லி நாங்கள் இருவரும் படிக்கட்டை ஏறி போகிறோம். ஜன்னல் ஓரமாக சத்தமாக தன்னுடைய மனைவியிடத்திலே எங்கள் உறவுக்காரர் சொல்லுகிறார், எங்கள் மாமா, அடியே இந்த சாமியாங்களுக்கு பொழப்பே கிடையாது, வந்து உக்காந்துக்கிட்டு வண்டி கணக்கா அப்போ அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு கேட்டு கேட்டு காது புழுத்து போச்சு. பேசாமல் அவங்க வரும்போது என் காதில் பஞ்சை வச்சு விட்ரு, அவங்க பாட்டில் பேசிக்கிட்டு அவங்க பாட்டில் போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நாங்கள் உள்ளே போயிட்டோம். வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவர் எங்களை அழைத்தார். அப்போ நாங்கள் கேட்டுட்டு போயிட்டோம். நானும் என் நண்பரே எங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே போனோம். நாங்கள் இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. ஒரு கறிவுரை சொல்வது, இப்படி இருக்கணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, ரொம்ப எளிதாக இருக்கும். சொல்லுதல் யாருக்கும் எளியவாம். ஆனால் சொல்றபடி செய்யறது ரொம்ப சிரமம். ஏன் சிரமம் என்று அந்த தேடலுக்குள்ளே நாம் போகிற போது இந்த அமைப்பே அநீதியான ஒரு அமைப்பாக இருக்கிறது.
அன்புக்குரியவர்களே, மோசே கடவுளின் சட்டங்களை பெற்று தந்தார். ஆனால் அந்த சட்டத்தினுடைய உட்பொருள் மக்களுக்கு உண்மையான விடுதலையை, நீதியை தர வல்லதாக இருந்தது. அன்பை அவர்களுக்கு பகிரக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த சட்டங்களை விளக்கி சொல்லுகிறோம், விளக்கி வாழ்வாக்க உங்களுக்கு பயிற்றுவிக்கிறோம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சுமையாக மக்கள் மீது சுமத்தி, அதுவே அவர்களுக்கு ஒரு அநீதியை கொண்டு வரக்கூடிய ஒரு செயலாக இந்த பரிசேயர்களால், மறைநூல் அறிஞர்களால் மாற்றப்பட்டது என்பதுதான் உண்மை. எதை எடுத்தாலும் குற்றம், எதை செய்தாலும் குற்றம். அப்ப கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவையே பாழ்படுத்துகிற ஒரு செயல்பாடு. அதே போல எல்லாவற்றிலும் நான் மட்டும்தான், எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும். தற்பெருமை, ஆணவம், அகம்பாவம் எல்லாமே இந்த சமய தலைமையிடம் இருந்தது. இன்றைக்கும் இருக்கக்கூடிய திருப்பணியாளர்களிடம், ஆயர்களிடம் இருக்கிறது. மக்கள் முன்பாக தாழ்ச்சியை, உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டுகிறவர்கள், நான் சொன்னதுதான் என்று ஆணவத்தை, தற்பெருமையை நிலைநாட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் இதை ஒரு அருள் பணியாளர்களுக்கு மட்டும் உரிய ஒன்றாக சொல்லல. இதே போலதான் குடும்பத்திலே நம்ம நடந்துக்கிறோம். பெற்றோர்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள், நான் அண்ணன், நான் சொல்றதை கேளு, நான் ஆம்பளை, நான் சொல்றதை கேளு. ஆணவத்தை வெளிப்படுத்துகிறோம், அகம்பாவத்தை வெளிப்படுத்துகிறோம். அப்புறம் நம்முடைய உறவுல உண்மையான அந்த விட்டு கொடுத்தல், தாழ்ச்சி, இறங்கி செல்லுதல் என்பது இல்லை, ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை. அப்படியே பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்கிறோம், பிடிவாதமா நிற்கிறோம். இவைகள் ஒருபோதும் நீதியை, உண்மையை, நேர்மையை வெளிப்படுத்தக்கூடிய தலங்களாக இருக்க முடியாது. அதே போல நம்முடைய செயல்களில் பிறர் நலம் என்பது மையமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல திருவிழாக்கள் என்கிற பெயரில் பல்வேறு செயல்பாடுகள், ஆன்மீக செயல்பாடுகள், பக்தி முயற்சிகள் என்கிற பெயரில் நாம் பல நேரங்களில் என்னுடைய சுயநலனை விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் ஆன்மீக செயல்பாட்டை பார்க்கிறேன். நாம் முன்னெடுக்கக்கூடிய பல்வேறு நவநாட்கள், பல்வேறு தியானங்கள், உரைகள், பல செயல்பாடுகள், பௌர்ணமி கூட்டாது இதுன்னு சொல்லி இன்றைக்கு திரு அவையில் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் இப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்கும் பஞ்சமே இல்லை. ஆனால் அனைத்தும் இன்றைக்கு அக்கிரம கொண்டாட்டங்களாக இருக்கிறதா? ஆண்டவர் கேள்வியை கேட்கிறார். அப்ப இந்த கொண்டாட்டங்கள் உண்மையிலேயே அருள் நிலையை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும், விடுதலையை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். விளம்பரத்திற்காக செய்யப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. காசு பணத்தை ஈட்டுவதற்காக, இன்னும் மக்களிடம் இருப்பதையெல்லாம் புடுங்கணுங்கிறதுக்காக முன்வைக்கக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கக்கூடாது. பிறர் நலம் பேணக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கு. பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைக்கு ஐயோ என்னால் இதில் பங்கெடுக்க முடியலைங்கிற குற்ற உணர்வை கொடுக்கக்கூடிய நிறைய வழிபாட்டு செயல்கள் இன்றைக்கு அறிமுகமாகும். மக்களுக்கு சுமையான காரியங்களாக அவைகள் அருட்பணியாளர்களால், திரு அவையின் அமைப்புகளால் அவைகள் இன்றைக்கு விளம்பரப்படுத்தப்படுகிறது என்பது வேதனைக்குரிய ஒன்று. ஆக பிறர் நலம் பேணுகிற பிள்ளைகளாக, எதையும் துளிகூட எதிர்பார்க்காமல் தன்னையே முழுமையாக தந்தவர் இயேசு, தன்னையே தந்த தெய்வத்திற்கு நான் எப்படி என்னை ஒப்புக் கொடுக்க முடியும் என்பதற்காக சிறந்த உதாரணம் நம்முடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார். அவரை போல எளிய உள்ளத்தோடு, உண்மையான ஒரு உணர்வோடு, என் உள்ளத்தில் இருப்பதுதான் உதட்டில் வெளிப்படுத்தப்படுகிறது என்கிற அந்த ஒரு முரண்பாடு கலைந்த ஒரு பிள்ளைகளாக, நீதியை, நேர்மையை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்வு செயல்பாடுகள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைந்திருக்கும்படியாக இந்த நாளில் ஆண்டவர் திருமுன் நம்முடைய குற்றங்கள் குறைகளோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அருள் பணியாளர்கள், திரு அவையின் நிலையில் இருக்கிறவர்கள் மற்றும் வெளியிலே இன்றைக்கு ஆளுகின்ற தரப்பில் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள், ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள், அவங்க மாறவே மாட்டேங்கிறாங்க என்பது நம்முடைய கவலையாக இருந்தால் அவங்களுக்காக ஜெபிப்போம். அதே வேளையில் என் குடும்பத்தில் என் மனைவியோடு நான் கொண்டிருக்கிற உறவு,
என் பிள்ளைகளோடு நான் கொண்டிருக்கக்கூடிய உறவு, என்னை விட இளம் வயதில் இருப்பவர்களோடு நான் வைத்திருக்கிற அந்த உறவில் உண்மையான ஆணவம் கடந்த, அகம்பாவம் கடந்த, தற்பெருமையை அகற்றிய, பிறர் நலம் பேணுகிற, உண்மையை உருவாக்கக்கூடிய, நேர்மையை வெளிப்படுத்தக்கூடிய, நீதியை நிலைநாட்டக்கூடிய அத்தகைய சிறிய சிறிய செயல்பாடுகள் எனக்குள் பிறக்கிறதா? அந்தோனியாரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரின் அருளை வேண்டி பெறுவோம். ஆமேன். சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாங்க, சிந்தையில் படவில்லை உயர்வாங்க. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாங்க, சிந்தையில் படவில்லை உயர்வாங்க. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக, நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தில் முன்வந்தி பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக உமது தூய்மைப்படுத்தும் பணியை எங்களில் செயல்படுத்த நீர் திருவுலம் கொண்டீரே. இது எங்களை இவ்வுலக தவறுகளிலிருந்து விடுவித்து விண்ணக கொடைகளுக்கு இட்டுச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தால் பின்பற்றவும் நீ திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜெபிக்கின்ற உம் மக்களின் வேண்டுதல்கள், ஆராதனை டிவிக்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கிற பணியாளர்கள், இந்த திருப்பலியில் யாருக்காகவும் இரக்கத்தை வேண்டி நிற்கிறோமோ உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், எங்களுடைய ஜெபங்களுக்குரிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கடவுளின் அரசு நம்மிடையே வர இயேசு நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி பெறுக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உணவு தரும் புத்துணர்வு எங்களுக்கு பக்தியுள்ள நடத்தையில் முன்னேற்றத்தை தந்தருளவும்மை வேண்டுகின்றோம். அது ஒப்புரவுக்கான உமது இடைவிடா உதவியையும் எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியார் வழியில் செல்வோம் மாந்தர்கள் நாமே. புனித அந்தோனியார் வழியில் செல்வோம் மாந்தர்கள் நாமே. புவி எங்கும் போற்றும் புனிதா, உம்மை போற்றியே நாளும் துதிப்போம். நோய்கள் தீர ஜெபிப்போம், இம் குறைகள் தீர்த்து மகிழ்வோம். புனித அந்தோனியார் வழியில் செல்வோம் மாந்தர்கள் நாமே.
தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன்.